நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் உங்களை தேவனுடைய வார்த்தையோடு கூட சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். அல்லது அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிற சில விஷயங்களிலிருந்து மாறுபட்ட சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இந்த வசனத்தை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த இயேசு தரித்திரர் ஆனாரே என்ற வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது தரித்திரராக வாழவில்லை என்றதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அநேகர் இயேசுவை தரித்திரராகவே பார்க்கிறார்கள். கிறிஸ்தவத்திலே இந்த தரித்திர சிந்தனை அதிகமாக ஓங்கி நிற்க ஒரு முக்கிய காரணம் இயேசுவை தரித்திரராக யோசிப்பது தான். இயேசு தரித்திரராக இருந்ததினாலே நாமும் கூட இயேசுவை பின்பற்றி அவரை போலவே தரித்திரராக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த வேதாகமம் ஏழ்மையை போதிக்கவில்லை. வேதாகமம் எளிமையை போதிக்கிறது. ஏழ்மைக்கும் எளிமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒன்றுமில்லாமல் போவதற்கும் எல்லாம் இருக்கும்போது கர்த்தரை நம்பி கர்த்தர் தான் எனக்கு இவைகளெல்லாம் தந்தார் என்று சொல்லி என் கை சாமர்த்தியமும் என் கை பலனும் இவைகளை எனக்கு தரவில்லை, ஆண்டவர் தான் எனக்கு இவைகளை தந்தார் என்று சொல்லி தாழ்மையாக இருக்கிற அந்த எளிமையை குறித்து வேதம் போதிக்கிறதே தவிர நாம் ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. வெல்தி இஸ் நாட் வேர்ல்ட்லி. உலக பிரகாரமாக வாழ்வது என்பது வேறு, செல்வ செழிப்போடு வாழ்வது என்பது வேறு. ஆபிரகாம் உலக பிரகாரமாக வாழவில்லை. அவன் தேவனை விசுவாசித்தான், ஆனால் அவன் செல்வ செழிப்போடு கூட வாழ்ந்தான். யோபு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழவில்லை, தேவனை விசுவாசித்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்றிருந்தான், ஆனால் அவன் செல்வ செழிப்போடு கூட வாழ்ந்தான். பவுல் கூட நான் பரிபூர்ணப்படவும் எனக்கு தெரியும், குறைவுபடவும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். ஆனால் சில சமயங்களிலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற கருத்து, அந்த கருத்தின் அடிப்படையில் வேதாகமத்தை பார்க்கும்போது நாம் சில வசனங்களை அப்படி நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அருமையான ஒரு பாடல் உண்டு, ஏழையின் பங்காளனாம் இயேசு என்னும் திருமகனாம் என்று சொல்லி இயேசு ஏழை என்பது போலவே நாம் பார்க்கிறோம். சில பேர் தரித்திரமாக இருப்பதற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள், பொருத்தனை செய்து கொள்கிறார்கள், வவ் ஆஃப் பாவர்ட்டி என்று சொல்லி வாழ்கிறார்கள். இதெல்லாம் சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சில காரணங்களுக்காக சபையிலே ஏற்பட்டிருந்த செழிப்பின் காரணமாக சபை சத்தியத்தை விட்டு விலகி மெட்டீரியலிஸ்டிக் என்று சொல்லப்படுகிற பொருளாதார ஆசைக்குள்ளாக போன போது சிலர் எழும்பி சபையை சீர்திருத்தும்படிக்கு இவைகளெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அவர்கள் போனார்கள். அந்த சமயத்தில் புகுந்த இந்த உபதேசம் நாளடைவில் பாவர்ட்டி இஸ் ஹோலினஸ், தரித்திரமாய் இருப்பதே பரிசுத்தமாய் இருப்பது என்கிற ரீதியிலே வந்துவிட்டது. ஒன்றுமில்லாமல் இருப்பவர்கள் கடவுளோடு கூட நெருக்கமாய் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. ஆனால் வேதாகமத்திலிருந்து நாம் பல காரியங்களை பிசாசானவன் மறைத்து விட்டான். அதனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்மகிட்ட பொருள் இல்லாததுனால நம்மகிட்ட எவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் பொருள் இல்லாததுனால பொருள் ஆசைக்குள்ளாக போய் விடுகிறார்கள். பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் ஆசை அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியோ ஒரு காரியம், நான் ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட பொருள் இல்லை, ஆனால் இந்த காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக நான் சில தவறான பாதைகளை தெரிந்து கொண்டு அதுக்கு ஒரு காரணங்களை சொல்லி தேவனுடைய நாமத்துக்கே தூஷணத்தை நான் கொண்டு வந்து விடுகிறேன். ஆகவே தான் இதை நான் திரும்ப உங்களுக்கு ஒரு பெரிய தொடராகவே போதிக்கிறேன். இதை பற்றிய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இது நமக்கு மிக முக்கியமாக கண்கள் திறக்கப்பட வேண்டிய உபதேசங்களிலே இதுவும் ஒன்று. இயேசு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அவர் இரவல் கல்லறையிலே வைக்கப்பட்டார். அவர் நரிகளுக்கு குழி உண்டு
பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இப்படிப்பட்ட சில வசனங்களை நாம் வைத்துக்கொண்டு அல்லது சீஷர்களை பார்த்து நீங்கள் போகும்பொழுது வழிக்கு பையை ஆகிலும் பணத்தை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார். இப்படி சில காரியங்களை வேதாகமத்திலே வாசித்து இயேசு தரித்திரராக இருந்தார், தரித்திரமாக ஊழியம் செய்ய சொன்னார் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். ஆனால் இந்த நாளிலே சில காரியங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, இயேசுவினுடைய பிறப்பை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இயேசு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். இது சில திரைப்படங்களிலே கூட இயேசு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்று சொல்லி அவர் ஒரு ஏழையாக ஒருவர் வந்துவிட்டால் அவர் சொல்லுகிற ஒரு வசனமாக கூட அதை பயன்படுத்துகிறார்கள். இயேசு ஏன் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார்? முதலாவது, அது ஒரு தீர்க்க தரிசனம். இரண்டாவது, அந்த நாளிலே கணக்கு எழுதும்படியாக சொல்லப்பட்டதனால் எல்லோரும் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அங்க இருக்கிற சத்திரங்கள் எல்லாம், இந்த நாட்களில் ஹோட்டல்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல அந்த நாட்களில் சத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்திருந்தது. அந்த கணக்கு எழுதுறதுக்காக அங்கே சென்சஸ் எடுக்கிறாங்க. முதலாக உலகத்தில் எழுதப்பட்ட சென்சஸ். ஆகவே எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு திரும்பி இருந்தாங்க. அங்கே மிகுந்த கூட்டம் இருந்தது. யோசேப்பும் கூட அந்த இடத்துல வருவதற்கு அதுதான் சமயமாக இருந்தது. அப்போது அவர் ஒவ்வொரு சத்திரமாக தேடி, சத்திரத்தில் இடமில்லாததுனால மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாங்களே தவிர, யோசேப் அவ்வளோ ஏழை, சத்திரத்துக்கு பணமே கட்ட முடியாது, பணம் கட்ட முடியாததுனால அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்னு நாம் நினைக்க முடியாது. இந்த நாள் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆள் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போகிறார். எல்லா ஹோட்டல்லையும் போய் இடம் கேட்குறார். எவ்வளோ காசு கேட்டாலும் நான் கொடுத்துட்றேங்க, கொஞ்சம் இடம் மட்டும் தாங்கன்னு. நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இங்கே இடம் இல்லைங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு கார் ஷெட்டை ஒதுக்கி கொடுக்குறாங்க. அந்த கார் ஷெட்டில் குழந்தை பிறகுது. ஆகவே அவர் ஏழைன்றதுனால கார் ஷெட்டில் பிறந்தது அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? அதே போல தான் அன்றைக்கு நடந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால். அடுத்து ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதாவது இவர்கள் பலி செலுத்த போனார்கள். 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இப்போ இந்த பலியை வைத்து என்ன சொல்றோம்னு சொன்னா, இவங்க ஏழைங்க, இவங்க ஏழைன்றதுனால தான் இந்த பலியை செலுத்த போனாங்க, அதாவது புறா குஞ்சுகளை செலுத்த போனாங்கன்னு நியாயப்பிரமாண புஸ்தகத்திலிருந்து சிலர் எடுத்து காட்டுகிறது உண்டு. ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவங்க வந்திருக்கிறது ஒரு ஊருக்கு. அந்த ஊருக்கு இந்த 8வது நாளிலே 21வது வசனம், பிள்ளை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்தில் உற்பத்திற்கு முன்பே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின போது ஏறத்தாழ 40 நாள்கள் முடிந்த பிறகு அவர்கள் போகிறார்கள். ஆனால் ஏறத்தாழ 2 வருடம் கழித்த பிறகு அந்த குழந்தையை சந்திப்பதற்காக சாஸ்திரிகள் வருகிறார்கள். இந்த சாஸ்திரிகள் பொன் வெள்ளி தூப வர்க்கம் போன்ற காணிக்கைகளை இந்த குழந்தைக்கு வைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது மேய்ப்பர்கள் வந்தது போல குழந்தை பிறந்த உடனே அவங்க பார்க்கல. அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் தோன்றி அவங்க கிழக்கு தேசத்திலிருந்து புறப்பட்டு அந்த இடத்தை சேர்வது 2 வருடங்கள் ஆயிருக்கிறது. அந்த நட்சத்திரம் நின்றது ஒரு வீட்டிற்கு மேலே என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு மேலே அது நிற்குது. இந்த முன்னணிக்கு மேலே நிற்கல, மாட்டுத் தொழுவத்துக்கு மேலே நிற்கல, ஒரு வீட்டில் அந்த நட்சத்திரம் நிற்குது. அந்த வீட்டுக்குள்ளே அவங்க பிரவேசிக்கிறாங்க. அப்போ இடம் மாற்றப்பட்டாச்சு. 2 வயது ஆகிவிட்டது குழந்தைக்கு. அடுத்த ஒரு விஷயம், நமக்கெல்லாம் இந்த நாடகங்கள் எல்லாம் போடும்போது, ஸ்கூல்ஸில் கிறிஸ்தவ நாடகங்கள் போடும்போது 3 சாஸ்திரிகள் வருவாங்க. 3 சாஸ்திரிகள் தான் அந்த நாடகத்தில் வருவாங்க. ஏன் 3 சாஸ்திரிகள் வர்றாங்கன்னா, பொன் வெள்ளி தூப வர்க்கம் அப்படின்னு சொல்லி 3 காரியம் சொல்லியிருக்கிறதுனால 3 சாஸ்திரிகள் வந்தாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதெல்லாம் வரலாறுகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது சாஸ்திரிகள் யாரும் 3 பேரெல்லாம் போகிறதில்ல. அவங்க ஒரு பெரிய கும்பல்,
நூற்றுக்கணக்கான பேரை கொண்ட ஒரு குழு அது. அவங்க சாஸ்திரிகள்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஜோசியக்காரங்க கிடையாது. அவர்கள் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர்கள். பெர்சிய தேசத்தில் தானியேல் எல்லாம் இருந்தபோது அந்த சாஸ்திரிகள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ராஜாவுக்கு நாள் குறிப்பாங்க. யாரை ராஜாவை நியமிக்கிறது என்று சொல்லி அவர்கள் நாள் குறிப்பாங்க. இப்போ ரோம சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. இந்த பெர்சிய ஆட்கள் எல்லாம் தோற்று போய் வேறு இடங்களுக்கு போய்விட்டார்கள். இந்த நேரத்தில் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். இவரை நம்ம ராஜாவா அபிஷேகிக்கிறதன் மூலமாக இந்த ரோம சாம்ராஜ்யத்தை தூக்கி எறிய முடியும் என்கிற நம்பிக்கையில தான் இந்த சாஸ்திரிகள் அவரை பார்க்க வர்றாங்க காலங்கள் அடிப்படையில். அப்ப அப்படி வரும்பொழுது ஒரு ராஜாவுக்குரிய கனத்தோடு கூட அவர்கள் வருகிறார்கள். யாரோ ஒருத்தர் நம்ம குழந்தைங்க பிறந்தா தாய் மாமா ஒரு கிராமில் மோதிரம் போடுற மாதிரி ஒரு கொஞ்சம் தங்கம் ஒரு வெள்ளி செம்பு அப்படி கொண்டு வரல. நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரு ராஜாவுக்கு கொடுப்பது போல. யோசித்து பாருங்க, எந்த குழந்தைக்காவது உலகத்தில் ஒரு பிறந்த குழந்தைக்கு பொண்ணும் வெள்ளியும் தூப வர்க்கமும் இந்த அளவில் வந்ததில்லை. அவர்கள் அது வரைக்கும் ஏழையா இருந்திருந்தா கூட அவங்க கொடுத்துட்டு போன காணிக்கைகளை வைத்து பார்க்கும்போது அதற்கு பிறகு அவர்கள் ஏழைகளாக இருந்திருக்க முடியாது. அவங்க அங்கேருந்து எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க அந்த ராஜாவுக்கு பயந்து குழந்தைய தூக்கிட்டு போய் அங்கே எப்படி தங்களுடைய தொழிலை துவங்கினாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இந்த காணிக்கைகளை வைத்து தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யோசேப்பு ஒரு தச்சனாக இருந்தார். அவர் சாதாரண தச்சனாக இல்லை, ஒரு பெரிய பிரபலியமான ஒரு தச்சனாக இருந்திருக்கிறார். எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தச்சனாக இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஜனங்க சொல்லும்போது இவன் தச்சனின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்க மார்க் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவையே தச்சன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் இந்த 30வது வயசு வரைக்கும் அவர் ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும் அவரும் கூட தச்சு வேலையை தான் செய்திருக்கிறார். இயேசு வேலை செஞ்சு நஷ்டமா இருப்பார் நினைக்கிறீங்களா? இயேசு நல்ல வேலை செஞ்சு நல்ல ஒரு நிலையில இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் நான் இவ்வளோ அவசியமான ஒரு காரியமாக கருதி போதிக்கிறேன் என்றால், இயேசுவை பற்றி வைத்திருக்கிற படம் தான் ஜனங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் அப்படி இருந்ததுனால நாமளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் எப்படி இருந்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னார் அப்படின்னு சொல்றோம். 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். பாருங்க, இதை வச்சுக்கிட்டு இயேசு படுக்கவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இயேசு தலை சாய்க்கவே இல்லை, இயேசு தூங்கவே இல்லை அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் 24வது வசனத்தில், அப்பொழுது படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். இயேசு நித்திரையாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே சம்பவத்தை மார்க் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே சொல்றார் தலை சாய்க்க இடமில்லை. அப்ப நம்ம அந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் அதை சொன்னார்? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லி ஏன் சொன்னார்? மனுஷகுமாரனுடைய ஊழியம் எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கிறார். எங்கேயும் அவர் நிரந்தரமாக நம்மளை மாதிரி சபையை கட்டி வீட்டை கட்டி அங்கே உட்கார்ந்துடல. அவர் ஒரு பயணத்தில் இருக்கிறார். அப்படி பயணத்தில் இருக்கும்போது ஒரு குருவி எடுத்துக்கோங்க. அந்த குருவி காலையில் கூட்டை விட்டு போச்சுன்னா மறுபடியும் அதே கூட்டுக்கு தான் திரும்பி வரும். ஒரு நரி தன்னுடைய குழியை விட்டு கிளம்பிச்சுன்னா காலையிலான அந்த நரி அந்த குழிக்கு மறுபடியும் திரும்பி விடுகிறது. நரிக்குன்னு ஒரு குழி இருக்கிறது, காகைக்கென்று ஒரு குருவிக்கென்று ஒரு கூடு இருக்கிறது. ஆனால் மனுஷகுமாரன் இப்படி ஒரு இடத்த விட்டு புறப்பட்டு அதே இடத்துக்கு தான் திரும்பி வருவார் என்ற அர்த்தம் இல்லை. அவர் எங்கே தங்குவார், எப்படி தங்குவார், எங்கே போய் அவர் இருக்க போறார் என்பது தெரியாத ஒரு விஷயம். அவர் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். அதை தான் அவர் சொல்றார். ஏன்னா 19வது வசனம் சொல்லுங்க, வாசிங்க. போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் எங்கே போனாலும் நீ பின்பற்றி வருவேன்னு சொல்றியே,
நான் எங்கே போவேன்னு எனக்கே தெரியாது, நான் எங்கே தங்குவேன்னு எனக்கே தெரியாதுன்றார். ஒவ்வொரு பட்டணமாக நான் போக வேண்டியது இருக்கிறது. அந்த தன்மையில் சொல்லியிருக்கிறத வந்து அவருக்கு வீடே இல்லை அப்படி சொல்லிட முடியாது. அவருக்கு வீடே இல்லாவிட்டாலும் கூட அவர் எங்கே வேணால் தங்கலாம். பேதுருவினுடைய வீடு, லாசருவினுடைய வீடு, அரிமத்தேன் ஆகிய யோசேப்பு எனும் ஐஸ்வர்யவனுடைய வீடு, எங்கே போனாலும் அவர் தங்கலாம். யோவானுடைய சீஷர்களாக இருந்தபோது அந்திரேயா அவரை பார்த்து கேட்கிறார், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இயேசு சொல்றார், வந்து பாருங்கள். நம்மலாம் சில சமயத்தில் வீட்டுக்கு யாரையும் கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா வீடு அழுக்காக இருக்கும். திடீர்னு யாரும் வந்துட்டா கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும். 2 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டு வரணும், அப்போ தான் நம்ம சுத்தப்படுத்தி வைப்போம். ஆனால் அவர் சொல்கிறார், வந்து பாருங்க. அன்னைக்கு போய் அவங்க நைட்டு அவரோட கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவரோட கூட தங்கி இருக்கிறாங்க. தங்கி அடுத்த நாள் காலையில் வந்து பேதுருவை பார்த்து அந்திரேயா சொல்லும்போது, நேற்று ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம், ஒரு பெரிய ஏழையை பார்த்தோம் நாங்கள், அப்படி சொல்லலை, மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 1 வசனத்தில், இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். இப்போ வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் அப்படின்னு எழுதியிருக்குது. எந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு போனார்? அவருக்கு வீடே இல்லை என்ற அர்த்தத்தில் ஒரு இடம் கூட வேதாகமும் சொல்லப்படலை. ஸோ இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு அவர் தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னார்ன்றதை வச்சு அவர் தரித்திரர் என்ற முடிவுக்கு வர முடியாது. அவர் பிறப்பிலேயும் தரித்திரர் இல்லை, அவர் வளர்ப்பில் தரித்திரர் அல்ல. பிறகு அவர் ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்யும்போது பாருங்க, அவருக்கு 12 பேர் கொண்ட ஒரு குழு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க கூட இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க. அது போக வேறு 70 பேரை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 82 பேர் ஆயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து கூட இன்னும் சில பேரெல்லாம் அவர் கூட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கொண்ட ஒரு ஊழிய குழுவை அவர் நடத்தி செல்கிறார். டெய்லி 3 வேளை 100 பேர் சாப்பிடணும், அவங்க பயணம் பண்ணணும். 100 பேர் கொண்ட குழுவை ஒருவர் நடத்தி செல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தரித்திரரால் முடியாத ஒரு விஷயம். அவர் ஊழியம் செய்யும் போது படகுல அங்கேயும் இங்கேயும் போறார், அந்த கரைக்கு போறார், இந்த கரைக்கு வர்றார். அந்த காலத்தில் இருந்த ஒரே பயணம் படகு பயணம். இப்போ நம்ம ஃப்ளைட்டு மாதிரி, கப்பல் மாதிரி, பஸ்ஸு மாதிரி. அப்போ இருந்தது என்னன்னா படகு. இயேசு படகில் சென்றார்னு வாசிக்கிறோம். கூட 12 பேர் போகிறாங்க. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். பாருங்க, படகுக்காரன் சும்மா கூப்பிட்டு போவான்னு நினைக்கிறீங்களா? அல்லது இயேசு ஓசி பயணம் செஞ்சாரா? இன்னைக்கு எப்படி ஒரு பஸ்ஸை ஓட்டி சம்பாதிக்கிறாங்களோ அதுபோல் அன்னைக்கு படகு ஓட்டி சம்பாதிச்சிருக்கிறாங்க. இல்லை நாம் நினைக்கிற மாதிரி, எப்பா ஊழியக்காரர் அதனால சும்மா கூப்பிட்டு போ அப்படி சொல்லி போன மாதிரி எங்கேயும் பைபிளில் சொல்ல. அவருடைய சீஷர்கள் கிராமத்திற்கு போய் ஆகாரம் கொள்ளும்படி போயிருந்தார்கள். அதாவது டு பை த ஃபுட் அப்படின்னு போட்டிருக்கு, வாங்கும்படி போயிருந்தார்கள். அப்போ காசு கொடுத்து தான் அவங்க சாப்பாடுறதுக்கு பொருள் வாங்குறாங்க, காசு கொடுத்து தான் பயணம் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவர்களுக்கு பணம் தேவையாக இருந்தது. எங்கேயும் கடன் சொல்லலை, எங்கேயும் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலை. ஊழியங்களை அவர் செய்தார், தாராளமாக அவர் செய்தார். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் பதட்டத்திலேயோ கஷ்டத்திலேயோ நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு இந்த ஊருக்கு போகணுமே, படகுக்கு பணம் கட்டணுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படி போட்டதான் ஒரு இடத்துல கூட இல்லை. நாம் சில வரலாறுகள்லாம் வாசிக்கிறோம். பைசாவே இல்லை, விசுவாசமாக இருந்தோம், அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் கொண்டு தந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படி ஒரு சம்பவம் கூட இந்த வேதாகமத்தில் இயேசுவை பற்றி எழுதப்படலை. அவர் எல்லாம் உடையவராக இருந்தது போல தான் வேதாகமம் அவரை காட்டுகிறது. ஊழியம் செய்யும்போது அவர் சொன்னார், நீங்கள் பணப்பை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 35வது வசனத்திலே அதே சீஷர்களை பார்த்து இயேசு இப்படி கேட்கிறார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறை இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். கேட்கிறார் பாருங்க, நான் உங்களை பணப்பை இல்லாமல் அனுப்பிச்சேன், இந்த காரியங்கள்லாம் இல்லாமல் அனுப்பிச்சேனே, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் குறை இல்லை. இதுக்கும் இன்றைக்கு நாம் சொல்லுகிற சாட்சிகளும் எப்படி இருக்குது? ஊழியத்துக்கு வந்த அந்த அப்போஸ்தலர் சொன்னாங்க, எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடலை. இன்றைக்கி நம்ம குறைகளை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஆனால் அப்போஸ்தலர்களோ அந்த 70 பேரோ இயேசுவால் அனுப்பப்பட்ட அந்த ஊழியர்கள்
அவர் கேட்குறாரு, நீங்கள் ஏதாவது குறைவுப்பட்டீங்களா, கஷ்டப்பட்டீங்களா, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்துச்சா? ஒரு கஷ்டமும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே குறையா இல்லை அப்படின்றாங்க. குறையில்லாமல் ஊழியத்தை செய்தவர் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமில்லை, பேதுருவின் இடத்துல வந்து டாக்ஸ் கலெக்டர்ஸ், இப்போ இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் டாக்ஸ் கலெக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பேதுருவிட்ட கேட்குறாங்க, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். மத்தேயு 17வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, 24வது வசனம். பேதுரு சொன்னா, இல்லை அவர் வரி கட்டுகிறார்னு சொல்றான். அவர் வரி கட்டுகிறார் பாருங்க. வரி கட்டுகிறது இல்லையா என்று கேட்டார்கள். பேதுரு செலுத்துகிறார் என்றார். அப்ப இயேசு வரி செலுத்துகிறவராக இருந்திருக்கிறார். இன்கம் டாக்ஸ் பேயி, பேன் கார்டு இருந்திருக்குது அவருக்கு. ஒரு தேசத்தில் வரி செலுத்தக்கூடிய அளவிற்கு வருமானம் உடையவராக இயேசு இருந்திருக்கிறார். உடனே இயேசுகிட்ட அதை பற்றி கேட்கறதுக்கு அவன் போறான். இது மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் வரி கட்டுறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இயேசு அப்போ கேட்குறார், சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலா அந்நியரிடத்திலா யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய பொருளாதார ரகசியம். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளுவாராக. அன்பு தகப்பனே, தரித்திர சிந்தையையும் தரித்திரத்தையும் கொண்டு வருகிற பிசாசின் செயல்களை இயேசுவை நாமத்தினால் கண்டிக்கிறோம். இயேசுவை குறித்த தவறான படத்தின் மூலம் கிறிஸ்தவர்களை ஒன்றுமில்லாதவர்களாக வைத்திருக்க பிசாசு செய்த சதியை சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு விரோதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. இதே போல நாங்களும் கூட தேவனிடத்திலிருந்து சகாயம் பெற்றவர்களாக, தேவனை நம்பினவர்களாக, குறைவில்லாதவர்களாக இருக்க முடியும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய மனதிலும் போதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாய்ப்பை நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் வேத வசனங்களிலிருந்து சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.